a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழகத்தில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் ஜனசேனா கட்சியினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜனசேனா கட்சியின் காக்கிநாடா சட்டமன்ற உறுப்பினர் பந்தம் வெங்கடேஸ்வர ராவ் தலைமையில் அக்கட்சியினர் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். அப்போது கோயிலில் பிரதமர் மோடி மற்றும் இந்திய ராணுவத்தின் பெயரில் அர்ச்சனை செய்து பிரசாதம் பெற்றுக் கொண்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலில் எலமஞ்சலி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரபு விஜயகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஜனசேனா கட்சியினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுந்தரபு விஜயகுமார், தீவிரவாத முகத்துடன் யார் வந்தாலும் அவர்களை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு தெரியும் என கூறினார். பிரதமர் மோடியின் வலுவான தலைமையின் கீழ் ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் தாழேப்பள்ளிக்கூடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொலிசெட்டி ஸ்ரீனிவாஸ் தலைமையில் ஏராளமானோர் தேசிய கொடியுடன் வந்து பாகிஸ்தானுடனான போரில் வெற்றி பெற்ற இந்திய ராணுவ வீரர்களுக்காகவும் பிரதமர் மோடிக்காகவும் வேண்டிக் கொண்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் திருப்பதி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசுலு தலைமையில் ஜனசேனா கட்சியினர் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். அப்போது பிரதமர் மோடியும் ஆபரேஷன் சிந்தூரை வெற்றி பெறச் செய்த இந்திய ராணுவத்தினரும் முழு உடல் நலத்துடன் இருக்க வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்தனர். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.